ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. சிவப்பேட்டைக்கு காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த பக்கம் நான் வந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வரேன். உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு கிராமத்துல இருந்து தான் நான் காலேஜ் படிச்சு அந்த என்ன சொல்றது படம் எடுக்கிறதுக்காக போயிட்டு இன்னைக்கு வந்து படம் எடுத்தது மூலமா அது பாபாசாஹேப் அம்பேத்கரை வந்து சரியா படிச்சு பாபாசாஹேப் அம்பேத்கருடைய அவருடைய விருப்பம் பேபேக் சொசைட்டின்னு சொல்லுவாரு. நம்ம எங்கிருந்து போனோமோ, நம்ம எந்த சமூகம் நம்மளை உருவாக்கி விட்டதோ அந்த சமூகத்துக்கு நம்ம என்ன திருப்பி செய்ய போறோம் அப்படின்றதுதான் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய முக்கியமான கொள்கையா இருந்தது. ஸோ அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது. அவரால் தான் நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சுதந்திர உணர்வோடு நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் சட்ட ரீதியா கிடைச்சு நம்ம அதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையை வந்து செழுமைப்படுத்தி இன்னைக்கு வந்து இன்னை வரைக்கும் வந்து இந்த சாதிய சமூகத்துக்கிட்ட வந்து தீவிரமா போராடி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான சமூகமா நம்ம வந்து இருக்கிறோம். அதுக்கு வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ பாபாசாஹேப் அம்பேத்கருடைய வழியில் பயணித்து அதே மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இங்க திருநெல்வேலி பக்கத்துல இருந்து தலபாங்க கிராமத்துல இருந்து தான் நான் வந்து காலேஜ் போயிட்டு படிச்சு அதுக்கப்புறம் வந்து பிலிம்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குது. அந்த நான் படம் பண்றது மூலமா அந்த படம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆனது மூலமா அதே வெறும் படம் மட்டும் பண்ணாம ஐயாவுடைய கொள்கைகளை பத்தி பேசுறது மூலமா இன்னும் பெரிய ஒரு எக்ஸ்போசர் எனக்கு வந்து கிடைச்சது. அண்ட் அதனால சில எதிர்ப்புகளும் இருந்தது. ஆனா அது மீறியும் வந்து நம்ம தொடர்ந்து இதை பேசி நம்முடைய மக்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை வந்து நம்மளால செய்யணும். மக்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தேவையான ஒரு எண்ணங்களை திரைப்படம் மூலமாக பேசுறது மூலமாக அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொது ஊடகத்துல வந்து நம்ம தொடர்ந்து வந்து இந்த சாதிய சமூகத்தை பற்றி இங்க இருக்கிற சிக்கலை பற்றி இருக்கிற வேறுபாடு பற்றி தொடர்ந்து பேசுறது மூலமா ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் வந்து இன்னைக்கு வந்து பொது ஊடகங்கள்ல வந்து நிகழ்ந்திருக்கு. அந்த வகைகளை வந்து என்னுடைய வேலையை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய தம்பிகள் வந்து என்னோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்து நீளம் பண்பாட்டு மையம் மூலமா நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அண்ட் கல்வி மட்டும் இல்லாம வேற பொருளாதாரம் சம்பந்தமா அண்ட் வந்து இங்க என்னெல்லாம் எக்ஸ்போசர் இருக்குமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்து நிறைய பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பாபாசாஹேப் அம்பேத்கருடைய வழியில அவருடைய எண்ணங்களை பின்பற்றி அவரு விரும்பிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்ல தான் வந்து இப்ப நிறைய கிராமங்கள்ல நிறைய பகுதிகளில் நம்முடைய மக்கள் இருக்கிற இடத்த போயிட்டு மீட் பண்ணி சந்திச்சு சில வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில தம்பி மணி அவர்கள் தொடர்ந்து வந்து இங்க வந்து சிவப்பேட்டையில வந்து நீங்க வரணும்னு அவர் கூட்டிட்டே இருந்தாரு. அண்ட் வந்து இப்போ வந்து தங்கலான் படம் ரிலீஸ் பண்ற ஒரு 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 முக்கியமான வேலை வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து படம் கிட்டத்தட்ட ஃபைனல் காப்பி எடுக்கிற ஒரு டைம் ஹெவியா ஒர்க் தான் எனக்கு. ஆனா வந்து நான் இவங்க கிட்ட வந்தது வரேன்னு சொன்னதே நான் மறந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் நேற்று வரைக்கும் வந்து வர்றது வந்து எனக்கு பிளானே இல்லை. ஆனா வந்து இவன் ப்ளூ ஸ்டார் டைரக்டர் தான் அவன் தான் மெசேஜ் இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, நீ போயிடு அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த அளவுக்கு வந்து சரி பசங்க வெயிட் பண்றாங்கன்றதுக்காக சரி காலையில வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து இங்க நான் வந்திருக்கேன், உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து பாக்குறது. அண்ட் சிவப்பேட்டை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் சிவப்பேட்டையில் இருக்கிறவங்க வந்து மற்ற கிராமங்களை விட ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமமா நான் வந்து பாக்குறேன். இங்க வந்து ஏன்னா வந்து பல கட்சிகள் வந்தாலுமே கூட வந்து தொடர்ந்து வந்து பிடிவாதமா பாபாசாஹேப் அம்பேத்கரோட கொள்கைகளை பின்பற்ற ஒரு கிராமங்கள்ல சிவப்பேட்டை அண்ட் திருவூர் தொழுவூர் இந்த மாதிரியான கிராமங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கிராமங்களா நான் பாக்குறேன். அண்ட் வந்து இங்க இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த என்ன சொல்றது இந்த பேஸ் வந்து கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் வந்து எதிரொலிக்கும். அண்ட் வந்து இந்த பகுதியிலிருந்து வர பசங்களுக்கும் சரி இங்கிருந்து வரவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். இது ஒரு பெரிய முன்னுதாரணமான ஒரு கிராமங்களா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில வந்து